ஆனால் இந்த சிவானந்த ஆசிரமத்தில் இந்த ஊரில் மஸ்ராம் பாபான்னு ஒரு பெரிய மகாத்மா இருக்கார், நீங்கள் போய் தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் ஓடினா கொஞ்சம் தூரம் ஓடிப்போய் இந்த கொதிக்கிற மண்ணில் ஓடி திரும்பி பார்த்தா எல்லோரும் எங்கேயோ நின்றுட்டா, யாருமே வரல. நான் மட்டும் தனியாக போயின்னு இருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு நிமிஷம் ஐ வாஸ் பேட்டிலிங் வித் ஐடியா வெதர் டு கோ பேக். பட் ஐ டிசைடட் நான் திரும்ப போகக்கூடாது அப்படின்ட்டு மேலே 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 ஐ வாஸ் அட்வான்ஸிங். அப்போது பார்த்தா ஒரு குழிக்குள்ளே, அந்த மணலில் ஒரு குழி இருக்குது, அந்த குழி அவரே தான் வெட்டிப்பாரான். அந்த குழிக்குள்ளே உட்காந்துருக்காரு மஸ்ராம். அந்த குழிக்குள்ளே நம்ம விழத்தான் முடியும், யாரும் இறங்கலாம் முடியாது. ஆனால் அந்த குழிக்குள்ளே உட்காந்துருக்க எல்லோரும் இப்படி தேடுறா, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அப்புறம் அந்த குழி இருக்குது, அந்த குழிக்குள்ளே உட்காந்துருப்பாருன்னு என்ன போய் பார்த்தா அந்த குழிக்குள்ளே உட்காந்துருக்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேலேருந்து இப்படி பார்க்குறேன்னா அடுத்த நிமிஷம் அவர் எப்படி வந்தான்னு தெரியாது, வெளியில் வந்து நிற்கார், உட்காந்துருக்க. அங்கே ஒரு சின்ன ஒரு பந்தல் போட்டிருந்தா, அந்த பந்தலில் உட்காந்துருந்தேன். அப்போ அவர் முன்னாடி உட்காந்துருந்தேன். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு விசிறி கையில், இந்த ஹேண்ட், அது நம்ம கையில் வச்சுருந்தப்போ இல்லையா, கை விசிறி. நான் சொன்னேன், ஏதாவது எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ, எனக்கு ரொம்ப உங்களை பார்த்தது அவ்வளோ இதுவாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னபோது அவர் சிரிச்சுன்னே அந்த கையில் இருக்கிற விசிறியை எடுத்து என் கையில் கொடுத்தார். அப்புறம் அந்த விசிறி வச்சுருந்தே அவரை விசிறின்ட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் யாரோ சாப்பாடு கொண்டு வந்தால் அவர் சாப்பிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஏதாவது சொல்லுங்க எனக்கு, இங்கே ஹிந்தியில் கேட்டேன். அவர் நாளை காலம்பரை 8 மணிக்கு வா. அதுவும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொன்னார் அவர். அதுக்கப்புறம் சரி நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டேன். மறுநாள் காலம்பரை போக முடியல. ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. நான் அவர்கிட்ட அந்த மாதிரி கேட்கும்போது அவர் ஒரு விசிறியை எடுத்து கையில் கொடுத்து விசிறுன்னு சொன்னார். ஏன்னா அப்புறம் யோகி ராம் சரத்குமார் விசிறி சுவாமிகள்னால் அந்த ஊரில் எல்லோரும் அந்த மாதிரி. நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கைடன்ஸ் வந்துட்டே இருக்குது ஒரு இடத்துலையும். நம்ம இப்போது வேறு ஒரு தேசத்துலேருந்து இந்த தேசத்துக்கு வரணும்னா விமானத்தில் தான் வந்தாகணும். டெல்லியில் இறங்கின பிறகு விமானத்தில் வரலாம் வேணும்னா, இல்லைன்னா ட்ரெயின் எடுத்துட்டு சென்னை வரலாம். அப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ்ஸோ டாக்ஸியோ எடுத்துன்னு திருவண்ணாமலை வரணும். ஆசிரமம் வந்துட்டால் அந்த கேட்லேருந்து நம்ம நடந்து தான் போகணும். அப்போது வாழ்க்கைங்கிற ஜேர்னிலையும் அந்தந்த வீக்கிள், அந்தந்த நேரத்தில் அந்தந்த வீக்கிள் நம்மளை இட் கேரிஸ் அஸ் ஓவர் ஃப்ரம் ஒன் ஸ்டேஜ் டு அனதர் ஸ்டேஜ் ஆஃப் அவர் லைஃப். இட்ஸ் அ ஜேர்னி. இப்போ எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஒரு வாழ்க்கையோட ஜேர்னிலையும் வாழ்க்கைங்கிற பயணத்துலேயும் நமக்கு டிவைன் கைடன்ஸ் கிடச்சுட்டே இருக்குது, அனுகிரகம் கிடச்சுட்டே இருக்குது. நம்மளை அது முன்னோக்கி அழைச்சின்னு போயிட்டே இருக்குது. இதில் நம்மளோட எஃபர்ட் என்ன இருக்குது எதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு எல்லாமே குவாலிஃபிகேஷன் இல்லாமல் கிடச்சது தான். நமக்கு எந்த தகுதியும் இல்லாமல் தான். அனுகிரகங்கிறதே தகுதி இருக்குது தகுதி இல்லைன்னு பார்க்காத அனுகிரகம். அந்த மாதிரி தான் கிடச்சிது ஒரு ஸ்டேஜ்லேயும். அதுக்கப்புறம் நான் யோகி ராம் சரத்குமார் கிட்டக்க அந்த ஒரு முதல் 2 3 5 தடவை போனேன். 5 தடவையும் ரிஜெக்ட் பண்ணார். பார்க்கவே முடியல அவரை. சரி, அவருக்கு இஷ்டமில்லை நம்மளை பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வர அளவுக்கு இருந்தது அது. அப்புறம் கடைசியில் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருந்தது. அந்த ஒரு சான்ஸ், ஏன்னா மறுநாளைக்கு காலம்பரை நான் காலேஜுக்கு வந்தாகணும், எங்கள் சாரதா காலேஜுக்கு வந்தாகணும். ஆனால் அன்றைக்கி அவர் இருந்து உள்ளே கூப்பிட்டு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணார். அந்த அனுகிரகம் என்னோடய வாழ்க்கையை மாற்றிட்டு, உள்ளே போன நான் வேறு, வெளியில் வந்த நான் வேறு, அந்த மாதிரி ஆகிடுது. கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது லைஃபு. அதனால் அதுக்கப்புறம் இந்த குரு சேவையிலேயே முழுக்க ஈடுபட்டு அதுலேயே ஆத்ம திருப்தி, அதுலேயே ஆத்ம அனுபவங்கள். ஆக குரு தத்துவம் எனக்கு சுவாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இந்த குரு தத்துவம், அந்த சுப்ரீம் டிவினிட்டி, பரபிரம்மன்னு சொல்கிற சுப்ரீம் டிவினிட்டி குரு தத்துவமாக, குரு பிரின்சிபலாக வேலை செஞ்சுட்டே இருக்குது. எல்லா குருமார்கள் மூலமாகவும் அந்த குரு தத்துவம் தான் வேலை செய்கிறது. அது நம்மளை வாழ்க்கை பயணத்தில் அந்தந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை கூட்டின்னு போய் கடைசியில்
எந்த இடத்துல போய் சேரணுமோ அந்த இடத்துல நம்மளை சேர வச்சுடுறது. இன்றைக்கி சுவாமி திரிகுணாதீதானந்தாவோட ஜெயந்தி. நான் எதேச்சியாக இங்கே வந்த பிறகு தான் உடனே நான் அவகிட்ட சொன்னேன், ஏதாவது அவரை பற்றி ஏதாவது சொல்லு, எனக்கு என்ன இருக்குதுன்னு பாருன்னு சொன்னேன். அவள் இந்த செல்ஃபோனில் தான் பார்த்துட்டு இப்படி காமிச்சா. அதில் கரெக்டாக மூணு டீச்சிங்ஸ் வருது அவரோடது. நீ குருவெல்லாம் தேடி தேடி அலையணுங்கிறதே கிடையாது. உனக்கு குரு ஒருத்தர் கிடைக்கணும்னா கரெக்டாக உரிய நேரத்தில் அந்த குரு தானே உங்ககிட்ட வருவார், உனக்கு அந்த இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு இது. அதுக்கு அடுத்தது அப்புறம் அவர் சொல்கிறார், ஒரு பக்தின்னு வந்துட்டுனா பக்தர்கள்ங்கிறது தான் ஒரு பக்தர்களாக இருக்கிறவர்கள் ஒரு காஸ்ட்டு, பக்தர் இல்லாதவர் அவ்வளோதான். இந்த பக்தின்னு இருந்தால் அதில் காஸ்ட்டே கிடையாது. இந்த பக்தியாக இருக்கிறது தான் ஒரு காஸ்ட்டு அப்படின்னு அந்த மாதிரி அவர் அந்த இடத்துல எழுதியிருக்கிறது எல்லாமே நான் நினச்சிட்டு இருந்ததுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. குரு சேவையை பற்றி தான் என்னுடைய குருநாதர் சொல்லிகிட்டே இருப்பேன். வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்னாக்க கடவுளை அடையிறது தான். அது நம்ம ஆஸ்திரேலியாவில் பிறந்திருந்தாலும் சரி, அலாஸ்காவில் பிறந்திருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் இந்த ஹியூமன் பாடியோடு நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையுடைய லட்சியம் கடவுள் தான். அந்த கடவுளை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அது போட்டு வச்சுருந்தா அந்தந்த மாதிரி வாழ்க்கை பயணம் நடக்கும். அங்கங்கே அந்த குரு தத்துவம் ஏதோ ஒரு சங்கல்பத்தில் யார் மூலமாக நமக்கு கைடன்ஸ் கிடச்சுட்டே இருக்கும், அனுகிரகம் கிடச்சுட்டே இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் எனக்கு சுவாமி என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, எப்படியோ வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தெய்வத்தோடு கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கடவுள்னா வாழ்க்கையினுடைய லட்சியம். அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரையிலும் கடவுளை நினச்சின்னு இருக்கிறது தான். அந்த கடவுளை நினச்சின்னு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நாமத்தை சொல்கிறது தான் இப்போ இந்த காலத்தில் நம்மலாம் we are very busy. Everybody is busy with their life and their own interests. அதனால் கடவுளை நினச்சின்னு இருக்கிறது தான். ஒரு பெரிய நிர்வாண நிலையில் இருக்கிற ஒரு மகாத்மா கிடைச்சார்னா, அந்த நிர்வாண நிலை நமக்கு கிடைச்சிட்டுனா அது பெரிய விஷயம். அது கிடைக்கலன்னா அந்த நிலையில் இருக்கிற ஒரு மகாத்மாவுக்கு குரு சேவை, அதுவும் அவருக்கு திருப்தி தர மாதிரி சேவை பண்ணணும். இனிமே அந்த குரு சேவையில் தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு குரு மகாத்மா பிரத்யட்சமாக கிடைக்க மாட்டார். ஆனால் இப்போ நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர், நமக்கு பகவான் ராமகிருஷ்ணர் இருக்க, நம்ம வீட்டில் இருந்தால் கூட, வீட்டில் சாப்பிட்றது கூட ராமகிருஷ்ணருக்கு நம்ம ஒரு இது ஆஃபர் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா அவருடைய பிரசாதம் தானே. அவருடைய புஸ்தகத்தை நம்ம படிக்கும்பொழுது அவருடைய கம்பெனியில் அவருடைய ஸ்டைனில் உட்காந்துருக்கோம். ஆக நம்ம ஒன்று நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இந்த குருநாதரோடு அதை கனெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம என்ன பண்ணினாலும் அது சேவை தான், குரு சேவையாகிடும். நீ ஐடியில் யாரோட வேலை பண்ணுற? ஃபாதரோட ஒர்க்கு தான் பண்ணுற அப்படிம்ப. நீ உங்கள் பாஸுக்கோ உங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணணுன்னு நினச்சிக்காத. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையுமே இறைவனோட பணி தான். அதனால் நம்ம பண்ணுற பணியை இறைவனுடைய பணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணினாலும் இது பகவானுக்கு நான் பண்ணுற சேவை. ஒரு ஆஃபீஸில் நம்ம சேலரி வாங்கிக்கலாம், ஆனால் பாஸுக்கு அந்த கம்பெனிக்கு பண்ணுறோன்னு நினைக்காம போன உடனே அந்த இடத்துல உட்காந்து இந்த இது உங்களுடைய இது, இங்கே நான் என்ன வேலை பண்ணாலும் அது என்னுடைய சேவையாக நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை போட்டுட்டு ஆரம்பித்து சாயந்தரம் முடிக்கிற நேரத்தில் நான் இங்கே என்ன வேலை பண்ணினோம் அதை நான் உங்களுக்கு பண்ண சேவையாக நீங்கள் ஏற்றுக்கணுன்ட்டோன்னா அது பூஜை ஆகிடுறதே. இந்த ஒர்க் பிகம்ஸ் ஒர்ஷிப் இல்லையா? அதுதான் நமக்கு விவேகானந்தர் சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவா சமையல் பண்ணும்பொழுது நாம சொல்லிகிட்டே பண்ணினா அதில் ஒரு சாத்வீக எனர்ஜி போய் விழும். வீட்டில் என்ன வேலை செஞ்சாலும் இந்த வீடே கடவுளுக்கு தானே சொந்தம், உலகம் முழுக்க சொந்தம், நாம்ளே அவருக்கு சொந்தம் இல்லையா? நம்மளே நான் இன்றைக்கி சுவாமிஜிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஆஃபீஸில் இருக்குச்சே நம்ம யாருமே நம்ம உடம்பை நம்ம பண்ணலையே. we have not created our body. Then why do we call it my body?
நமக்கு என்ன உரிமை இருக்குது என்னுடைய உடம்புன்னு சொல்கிறதுக்கு? வாட் ஹவ் ஐ டன் டு ஓன் இட் அப், இல்லையா? அதே மாதிரி நாம் வந்து இந்த உடம்புக்குள்ளே மூச்சு காற்ற போடலை. தென் வை டு ஐ சே திஸ் இஸ் மை லைஃப், மை பிரெத்? ஹவு கேன் ஐ ஓன் இட் அப்? அண்ட் ஆர் வி சஸ்டெய்னிங் த லைஃப்? ஆர் வி சஸ்டெய்னிங் த பிரெத்? இப்போ நம்ம எல்லோரும் உட்காந்துருக்கோம், வி ஆர் நாட் ஈவன் அவேர் வி ஆர் ப்ரீதிங், இல்லையா? நம்ம சுவாசிக்கிறோங்கிற அவேர்னஸ் கூட நமக்கு இல்லை. ஆனால் யார் இந்த சுவாசத்தை இப்போ இந்த உடம்புல வச்சு நம்ம உயிரோடு உட்காந்துருக்கோம், இல்லையா? உயிரோடு உட்காந்துருக்கோன்னா இந்த பிரெத்தை யார் காப்பாற்றின்னு? ஹூ இஸ் சஸ்டெய்னிங் அவர் பிரெத்? ஸோ உள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யம் அதுதான் வந்து இந்த உடம்பை நமக்கு கொடுத்து அது உள்ள மூச்சு காற்றை போட்டு அதை சஸ்டெயினும் பண்ணின்னு இருக்குன்னா உள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யத்துக்கு தானே இது ஃபுல்லாக சொந்தம். அதனால தான் நம்ம நமாமி நம்ம சொல்கிறோம், நமஸ்காரம்லாம் சொல்கிறோமே, நாமாம், நாட் மைன், திஸ் இஸ் நாட் மைன். ஒரு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணும்பொழுது என்ன அர்த்தம்? ராமகிருஷ்ண பகவான் இது வந்து என்னுடையது இல்லை, இது உன்னுடையது. நீ படைச்ச உடம்பு, நீ போட்ட மூச்சு காற்று, டூ வாட் யூ லைக் வித் இட். அதுதான் நமாமி, பிரணாமி, நமஸ்காரம். நாமா, not mine, not mine, not mine. Even this body is not mine, my breath is not mine. இது எல்லாமே உனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம். இந்த இது நான் வெறும் கருவி மட்டும்தான், உன்னுடைய கையில் நான் வெறும் கருவி, நீ தான் என்னை இயக்கின்றிருக்க அப்படின்னு அந்த ஒரு நினைப்போட, அதே சமயம் நம்ம இறைவனுடைய நாமத்தை இல்லை நமக்கு கொடுத்த மந்திரத்தை, என்ன தீட்சையில மந்திரமோ அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது. சுவாமி சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, ஒரு வார்த்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் பிரிக்க முடியாது. எந்த இடத்துல என்ன வார்த்தை பேசினாலும் அது அந்த அர்த்தம் தான் அந்த இடத்துல. அப்போது நம்ம ஒரு நாமம் சொன்னோம், ராமா அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ராமாங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா ராமாஸ் ப்ரெசன்ஸ், ராமருடைய இருப்பு. அதே மாதிரி சிவா அப்படின்னு சொன்னோன்னா, when you call out to Shiva, அந்த மீனிங் வந்து Shiva's presence. That means Shiva is instantly present. When you call out to Rama, Rama is instantly present. When you call out to Ramakrishna Bhagavan, Ramakrishna Bhagavan is instantly present. When we call out to Sharadama, Sharadama is instantly there. நமக்கு வந்து அவளுடைய இருப்பு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ அந்த தூய்மை இல்லை. அந்த தூய்மை இல்லாததுனால, அந்த சென்சிட்டிவிட்டி இல்லாததுனால அவங்களுடைய வைப்ரண்ட் ப்ரெசன்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாமல் போகலாம். ஆனால் நம்ம சாரதாமாவை கூப்பிடச்சியோ, ராமகிருஷ்ணரை கூப்பிடச்சியோ, இல்லை ராமா, கிருஷ்ணா, சிவா, நம்ம குரு பகவான் யாரை கூப்பிட்டாலும் அந்த க்ஷணம் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்துடுறது அந்த இடத்துல. இதை நம்ம நல்லா மனசில் வாங்கிட்டோன்னா, நாம சொல்லும் பொழுதோ இந்த பஜன் பண்ணும் பொழுதோ அந்த இடத்துல அவள் வந்து உட்காந்துக்கணும். அந்த ஷ்ரைனில் தான் நம்ம இருக்கோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ராமகிருஷ்ணர் இருந்தார், நம்ம பார்க்கலையேங்கிற அந்த ஏக்கம் இந்த க்ஷணம் அவர் இருக்கார். அவர் அந்த ப்ரெசன்ஸ் அங்கே வந்து அது நம்மளோட மனசை பார்க்கறது, நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தெரியும், பிரார்த்தனைகள் தெரியும், பிரச்சனைகள் தெரியும், போராட்டங்கள்லாம் தெரியும். அந்த அனுகிரகம் அந்த நேரத்தில் நமக்கு என்ன ஒரு உதவி வேணுமோ, நமக்கு என்ன மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணணுமோ அந்த அந்த ப்ரெசன்ஸ் வந்து அதை பண்ணிடும். அதே சமயம் நம்ம வந்து இந்த உடம்பு நமக்கு சொந்தம் இல்லை, இந்த மூச்சு காற்று நமக்கு சொந்தம் இல்லை, இந்த உள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யம் போயிடுத்துன்னா பிரெத் போயிடும், அப்புறம் வெறும் பிரேதம் தான் நம்ம. ஆக நம்மோட ஒரு ஒரு எண்ணமும் சரி, சொல்லும் சரி, செயலும் சரி, உள்ளே இருந்த அந்த சைத்தன்யம் தான் நம்ம ஈகோவையே ஆக்டிவேட் பண்ணின்னு இருக்கு. அந்த சைத்தன்யம் தான் நம்ம பிரெத்தை ஆக்டிவேட் பண்ணி இந்த பிரெத்தை காப்பாற்றின்னு இருக்கு, சஸ்டெயின் பண்ணின்னு இருக்கு. அந்த பிரெத்து இருக்கிறதுனால தான் நம்ம மூளை இயங்குறது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மூளையை வச்சு நம்ம இந்த வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மூளை இயங்கணும்னா உள்ள ஒரு பிரெத்து இருக்கணும். அந்த பிரெத்து இருக்கணும்னா உள்ள சைத்தன்யம் இருக்கணும். அந்த உள்ள வந்து சைத்தன்யம் இருந்தால் தான் அந்த பிரெத்து, அந்த பிரெத்து இருந்தால் தான் மூளை வேலை செய்யும். அப்போது நம்ம மூளையோ நமக்கு வர தாட்ஸ்லாம் எங்கேருந்து வருது? எந்த சைத்தன்யம் வந்து பிரெத்தை இயக்கி மூளையை இயக்க வைக்கிறதோ அந்த சைத்தன்யம் போடுறது. அப்போயே நம்ம தாட்ஸ்லாம் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நாமளே ஒருத்தர் வித்தியாசமாக இருக்கோன்னா நம்ம
நம்மளோட ரோல் ப்ளே அந்த மாதிரி நம்ம ரோல் ப்ளேக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் வருது நமக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறோம். எந்த ரோலை ப்ளே பண்ண வரோமோ அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி எண்ணம், சொல், செயல் எல்லாம் வருது. எங்கேருந்து வருது? ஈகோ வழியாக சோர்ஸ்லேருந்து தான் வருது. கடவுள் அந்த ஈகோவை ஆக்டிவேட் பண்ணி அந்த ரோல் ப்ளேக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள், வார்த்தைகள், ஆக்ஷன்ஸை கொடுக்குறார். இப்போ இந்த அடிப்படை உண்மைகள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோன்னா நம்ம நிச்சயமாக கடவுள் கையில் ஒரு கருவி மட்டுமே அப்படிங்கிறது தெரியும். அந்த நினைப்பு நம்மளை விட்டு போகாது. அதே சமயம் கடவுளை நினைக்கிறது தான் வாழ்க்கையினுடைய ஒரே லட்சியம். அதுக்காக தான் இந்த உடம்பு கொடுத்துருக்காரு. கடவுள் இந்த உடம்பு கொடுத்து அது உள்ள மூச்சு காற்று போட்டு நம்மளை இயக்கி வர்றாருன்னா அவரை நினைக்கிறதுக்காக தான். நம்ம அதை விட்டுட்டு வேறு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோன்னா ஒரு அடி கிடைக்கும். அப்பப்போ ஒரு அடி போட்டு ஒரு சுச்சுவேஷனை கிளப்பி விட்டு நம்ம எவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸுங்கிறத நம்மளை உணர வச்சு அவர் காலை பிடிக்க வச்சு அவரோட நினைப்பை நமக்கு எழுப்பி விட்டுடுவார்.